என் கேள்விக்கு என்ன பதில் ஒரு படம் இது பெரிய அளவில் கொண்டாடப்படாத ஒரு சாதாரண படம் தான். ஆக்சுவலாக ஒரு பழிக்கு பழி வாங்குறக்க தான் ஒரு ஹிந்தி படத்தோடைய ரீமேக் தான். அதில் எடுத்த ஷார்ட்லேயே வந்து என்ன, நம்பியார் வந்து ஒரு சித்தப்பா, இவங்களை வந்து ஏமாற்றி, குடும்பத்தை ஏமாற்றி இவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பின சித்தப்பா அவர். ஸோ அவரை எதிர்கொள்கிறார். ஜெயிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்தவர் அவர் எதிர்கொள்கிறார். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது அப்படியே நம்பியார் தெரியும் இவ்வளோ பெரிய இல்லை அவர் அதிர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது இப்படி சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவில் வந்து காலை போட்டு இந்த ட்ரெயிலர்ஸ் காலை போட்டு உட்காருவார். ரொம்ப அது ரொம்ப வழக்கமான சீன் தான். ஆக்சுவலாக ஒரு ஹீரோ வந்து வில்லனை எதிர்கொள்கிற சீனு. ஆனால் வில்லனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னா, அவர் சோஃபாவில் உட்காரும்போது ட்ரெயில காலை போட்டு உட்காந்து கையில் கத்தி அப்படி சுற்றிட்டு நான் உன்னை பழிவாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் உங்களுக்குள்ள டைலாக்லாம் அவர் போகும்போது அப்படி சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்து தலையை அப்படி சாய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை, வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறலாம். கிட்டத்தட்ட அந்த 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 சீனாகட்டும், அந்த படத்தில் கதை ரொம்ப கிளிஷியாக வழக்கமான கதை, காட்சி அமைப்பு, டைலாக் எல்லாமே அந்த இடத்துல அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறார். ஆக்சுவலாக இப்படி பல படங்கள் உதாரணம் சொல்ல முடியும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேயும் அவர் வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு.